வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 24 ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்ப நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். ஜைத்தா மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரப்பிரதேசம். ஜோரா மற்றும் ரமோலா எந்த மாநிலத்தின் நடனம்? உத்தரகாண்ட். டமாலி மற்றும் பஜ்ஜா நக்மா எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். கதி எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் திமாசா, காங்டே, கர்பி மற்றும் கச்சாரி. ஜாகிர் ஹுசேன் பாண்டரங் வமன் கிங் 1963ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. மாதவாச்சாரியாரோட இயற்பெயர் வாசுதேவா. மாதவாச்சாரியாவுக்கு மாதவா அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது அச்சுத பிரக்ஷா. மாதவாச்சாரியா கீத பாஷ்யா, பிரம்மசூத்திர பாஷ்யா, அனுபாஷ்யா, கர்ம நிர்ணயம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. மேல் மற்றும் கீழ் சபையின் கூட்டமர்வு மற்றும் வர்த்தக சுதந்திரத்தை ஆஸ்திரேலிய நாட்டில தான் நாம எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 1997 வரைக்கும் நிலவுல இருந்துச்சு. இந்திய அரசியல் அமைப்புல பிரிவு 239 இருந்து 242 வரைக்கும் பகுதி 8ல யூனியன் பிரதேசங்களை சொல்லியிருக்காங்க. ஞானபீட விருதை பெற்ற முதல் இந்திய பெண் ஆஷா பூர்ணா தேவி. கோண்டு எழுச்சி 1837 இருந்து 1856 வரைக்கும் ஒடிசால சக்ரா பிசோய் தலைமையில நடந்துச்சு. ஜார்க்கண்ட்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஷர்குல், டான்சி, கர்மா, ஹல்புனியா மற்றும் ரோகின். முகமது இக்பால் தரைன் ஹிந்த் மற்றும் பாங்கே தாரான் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் அடல் ஓய்வூதிய யோஜனா ஜூன் 2018 நிதி அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. டிஜிட்டல் இந்தியா மிஷன் ஜூலை 1, 2015 மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மற்றும் நிதி அமைச்சகம். ஆயுஷ்மான் பாரத் செப்டம்பர் 23, 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் மே 2020 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகம். தேசிய டிஜிட்டல் சுகாதார மிஷன் ஆகஸ்ட் 15, 2020 சுகாதார அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. வேளாண் ஆராய்ச்சி மற்றும் கல்வித்துறையின் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? மங்கிலால் ஜாட். ஏப்ரல் 14ஆம் தேதியை டாக்டர் அம்பேத்கர் தினமாக அறிவித்த நகரம் எது? நியூயார்க். எந்த மாநிலத்தின் 2S புவிசார் குறியீடை பெற்றுள்ளது? மேகாலயா. சூரியன் ஜோசப்பின் கீழ் மாநில சுயாட்சியை வலுப்படுத்துவதற்கான உயர்மட்ட குழுவை எந்த மாநிலம் உருவாக்குகிறது? தமிழ்நாடு. பிரதமர் அனுசூச்சி ஜாதி அபுதய் யோஜனா 2021 இருந்து 2022ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. இந்த திட்டத்துடைய முக்கிய குறிக்கோள் SC சமூகங்களுக்கிடையே வறுமையை குறைக்கணும். அதுக்காக வேண்டி இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? மங்கிலால் ஜாட். வி நாராயணன் இஸ்ரோவுடைய தலைவர். ஞானேஷ்குமார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர். திகின் காந்த பாண்டே சிபியின் தலைவர். அசோக் சிங் தாக்கூர் கலை மற்றும் கலாச்சார பாரம்பரியத்திற்கான இந்திய தேசிய அறக்கட்டளையின் தலைவர். ராகுல் பாவே இந்திய தொழில்துறை நிதி கழகத்தின் தலைவர். சிவசுப்பிரமணியன் ராமன் PFRDA உடைய தலைவர். எத்தனை ராணுவ வீரர்கள் மெக்ரிகோர் நினைவு பதக்கம் 2024 வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளனர்? மெக்ரிகர் மெமோரியல் நினைவு பதக்கம் மொத்தம் இந்த வருஷம் 5 பேருக்கு கொடுத்திருக்காங்க. இந்த விருதை வழங்கினது அனில் சௌகான், நம்ம சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். இந்த விருதை கொடுத்த அமைப்பு வந்துட்டு இந்தியாவின் ஐக்கிய சேவைகள் நிறுவனம். இந்த விருதை எப்பத்துல இருந்து கொடுக்கறாங்க அப்படின்னா 1988 வந்து புதுதில்லியில கொடுக்கறாங்க. இந்த 5 பேர் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா டி பாண்டா, ராகுல் குமார் பாண்டே, ராம் ரத்தன் ஜாட், ஜூமர் ராம் புனியா, ரன்வீர் சிங் ஜம்வால். இந்த அவார்ட் செரிமனி இந்த விருது விழா நடக்கும்போது சதீஷ் துவா ஒரு புக்கை அறிமுகப்படுத்தியிருக்காரு, பிரேவஸ்ட் ஆஃப் தி பிரேவ் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகம். வீரதீர விருது பெற்ற முதல் பெண் விமானப்படை அதிகாரி தீபிகா மிஸ்ரா. வரீந்தர் சிங் விசிஷ்ட சேவா பதக்கம் வாங்கியிருக்காங்க. சசிகாந்த் குமார் ஜீவன் ரக்ஷா பதக். 2024ஆம் ஆண்டின் கிழக்கு கடற்படையின் சிறந்த கப்பலாக INS டெல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. நேபாள ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பட்டம் உபேந்திர திவேதி வாங்கியிருக்காங்க. சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியின் கண்ட்ரி பார்ட்னர்ஷிப் ஃப்ரேம்வொர்க்கில் கையெழுத்திட்ட முதல் ஆப்பிரிக்கா நாடு இது? மொரிஷியஸ். நாட்டோவுடைய 32வது உறுப்பினர் ஸ்வீடன். உலக நகரங்கள் கலாச்சார மன்றத்தில் இணைந்த முதல் இந்திய நகரம் பெங்களூரு. OIML சான்றிதழ்களை வழங்கும் 13வது நாடு இந்தியா.
சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியுடைய புதிய உறுப்பினர் நேபாளம் 101வது உறுப்பினர், ஆர்மேனியா 104, பரகுவே 100. கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டில் 5வது உறுப்பினர் வங்காளதேசம். DBS பிளமிங்கோ ஏரியை பாதுகாப்பு காப்பகமாக அறிவித்த மாநிலம் எது? மகாராஷ்டிரா. லேக் லட்லிக்கு திட்டம் லட்லா பாய் யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க மகாராஷ்டிரா. இந்தியாவின் 13வது பெரிய துறைமுகம் வந்தவன் துறைமுகம் மும்பைல அறிமுகமாக போகுது. மாநிலத்தில் தேசி பசுகளுக்கு ராஜமாதா கோமாதா அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல. சுற்றுலாவுக்காக காஷ்மீரில் நிலம் வாங்கிய முதல் இந்திய மாநிலம் மகாராஷ்டிரா. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் மகாராஷ்டிரா மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. சத்ரபதி சிவாஜி மகாராஜுடைய முதல் கோவில் தானேல ஆரம்பிச்சிருக்காங்க. குல்தாபாத் ரத்னாபூர்னு பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்க. புகழ்பெற்ற சொகுசு சேனலின் சேனல் அப்படிங்கிறது ஒரு பிராண்ட், ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனம். சோ புகழ்பெற்ற சொகுசு சேனலின் முதல் இந்திய பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார்? அனன்யா பாண்டே. சஞ்சீவ் கபூர் இந்தியன் எக்ஸ்ட்ரா டேஜ் எல்பிஜி பிராண்டுடைய தூதுவர். MS தோனி சுராஜ் டிராக்டர்ஸ், லேஸ், SBI ஜியோமார்ட்டுடைய தூதுவர். நீரஜ் சோப்ரா BPCL பிரீமியம் பெட்ரோல் ஸ்பீட் மற்றும் எவருடைய தூதுவர். ஷிகார் தவான் MotoGP இந்தியாவுடைய தூதுவர். ஆலியா பட் லோரல் பாரிஸ் உடைய தூதுவர். சுப்மன் கில் MRF. ஜஸ்பிரித் பும்ரா ஸ்கெச்சஸ் உடைய தூதுவர். புஞ்சியால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ, ஃபைட்டோப்தெரா இன்வெஸ்டன்ஸால ஏற்படக்கூடியது. ரஸ்ட் ஆஃப் வீட் நோய் புக்குஷினா கிராமின்ஸ் ட்ரிட்டிக்கால ஏற்படக்கூடியது. லூஸ் மட் ஆஃப் வீட் உஸ்டிலாக ட்ரிட்டிக்கால ஏற்படக்கூடியது. பவுடரி மில்டி ஆஃப் வீட் ப்ளூமரியா கிராமினிஸால ஏற்படக்கூடியது. ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் குளோமரலா டுகாமனென்சிஸால ஏற்படக்கூடியது. எர்கட் ஆஃப் பஜ்ரா கிளாவிசெப்ஸ் புசிஃபார்மிஸால ஏற்படக்கூடியது. ரைஸ் பிளாஸ்ட் மேக்னோபோர்டி கிரீஸில் ஏற்படக்கூடியது. டிகா டிசீஸ் ஆஃப் கிரவுனட் செர்சோஸ்போரா அரக்கிடிகோலா. கிரீனியார் டவுனி மில்ட் ஆஃப் பஜ்ரா ஸ்க்லரோஸ்போரா கிராமிகோலாவால் ஏற்படக்கூடியது. பொட்டேட்டோ வாட் டிசீஸ் இல்ல பிளாக் ஸ்காப் இல்லனா பொட்டேட்டோ டியூமர் சென்கைட்ரிக்கம் எண்டோபயோட்டிக்கமால ஏற்படக்கூடியது. விக்டர் ஆம்பரோஸ் மற்றும் கேரி ருக்வெல் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான்ஜோ காஃபில், ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஹான்காங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. நிஹான் ஹிடாங்கியோ அமைதிக்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு.